ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th அக்கௌண்டன்சிக்கு 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரும் இம்பார்ட்டன்ட் தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து நமக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம் வரக்கூடிய 9ஆம் தேதி நடக்குது இல்லையா? இந்த 9ஆம் தேதி நடக்கக்கூடிய அக்கௌண்ட் எக்ஸாமுக்கு 3 நாள் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அப்படின்ற அந்த ஸ்டடி பிளானரும் சொல்லிட்டு இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸில் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் நம்ம சொல்லக்கூடியது படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ 9ஆம் தேதி எக்ஸாம், 6, 7, 8 இந்த 3 நாள் எப்படி படிக்கணும், ப்ளஸ் 5ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே 4 மணிலேருந்து நைட் ஒரு 10:30 வரைக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி ஈவினிங் 4 to 6 என்ன செய்யறோம்னா, சாப்டர் 1ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிங்கன்னா சாப்டர் 1 தியரி படிங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபுல் டே, இந்த ஹாஃப் டே முழுக்கவே நீங்கள் சாப்டர் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அப்புறம் 6:30 to 8:30 பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2 தியரி. 9 to 10:30 டைம்ல இந்த 2 சாப்டர்னுடைய ப்ராப்ளம்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. அதே போல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 சாப்டர்னுடைய தியரியை ரிவிஷன் கொடுத்துருங்க. பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சாப்டர் 1 இந்த ஹாஃப் டேல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. சரியா? ஓகே. அடுத்து 6ஆம் தேதி டே 1. இந்த 6ஆம் தேதி என்ன செய்யணும்னா, மார்னிங் 5:30 to 7:30ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா போதும், 18 மார்க் எடுத்துடலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிச்சாகணும். இப்போ அடுத்து 9:30 to 12:30ல சாப்டர் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1 ப்ராப்ளம், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஃபுல்லு இந்த ஈவினிங் 4:30 வரைக்குமே சாப்டர் 2 மட்டும் தான் பார்க்குறீங்க. அதே 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4 ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2 ப்ராப்ளம்ஸ். அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 சாப்டர் 1 to 5 வரைக்கும் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3 ப்ராப்ளம்ஸ் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் ரொம்ப முக்கியம் பாஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 9 to 10:30க்கு 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் கொடுத்துறீங்க. தட்ஸ் இட். ஒரு நாள் முடிஞ்சு. அடுத்த 2ஆவது நாள் 7ஆம் தேதி பாருங்க. 7ஆம் தேதி காலையில் 5:30 to 7:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5 ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 12:30 வரைக்கும் வந்து சாப்டர் 3 பார்க்குறீங்க. அடுத்து 9 to 12:30 சென்டம் சாப்டர் 6 ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 6 to 10 தியரி கொஸ்டின்ஸு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம்லேருந்து நைட் வரைக்கும் வந்து சாப்டர் 4 மட்டும், சரியா, சாப்டர் 4 மட்டும் தரவா பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 5:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7 ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3, 4, 5 தியரி கொஸ்டின்ஸ். நைட் 9 to 10:30 டைமில் 1 மார்க்ஸு இவங்க ரிவிஷன் கொடுத்துக்கிறீங்க. சரியா? 2ஆவது நாள் முடிச்சு. அடுத்து 3ஆவது நாள் 8ஆம் தேதி காலையில் 5:30 to 7:30 1 மார்க்கு எல்லாருமே. 9 to 12 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8 ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8 ப்ராப்ளம்ஸ், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க சாப்டர் 5 மட்டும் ஃபுல்லா பாக்குறீங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9, 10ல வந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு கம்மி தான். சரியா? ஸோ அதனால 9, 10 சேர்த்தே பார்த்துருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க. அதோட முடிஞ்சு. அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10 ஃபுல்லாக படிக்கிறீங்க, தியரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. நைட்டு 9 to 10:30ல ரிவிஷன் கொடுத்துறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8, 9 தியரி, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் கொடுத்துறீங்க. மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு 9ஆம் தேதி காலையில் ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சிங்கன்னா 4:30 to 8 மணி வரைக்கும் வந்து மறுபடியும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போய் நீங்கள் நல்லபடியாக எழுதலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் அச்சீவ் பண்ணலாம். ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு 70+ மார்க்ஸ் எடுக்கலாம்.
பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு 40+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது நம்ம டஸ்டரை காணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தோம். தியரியும் ப்ராப்ளம்ஸும் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கிறேங்க. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். எக்ஸ்க்ளூடிங் கம்பல்சரியை தவிர்த்து, ஏன்னா கம்பல்சரி கண்டிப்பாக நமக்கு இன்டீரியர் தான் வரும். இன்டீரியர் படித்தா மட்டும்தான் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரியை தவிர்த்து மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சீங்கன்னா சரியா. சாப்டர் ரோமன் நம்பர் 2, ரோமன் நம்பர் 3, illustration problems, exercise problems. Chapter 1ல செகண்ட் ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, தேர்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, 3, 5, இல்லஸ்ட்ரேஷன்ல 3, 5, 7, 8, 9, 11, 13, 16. எக்ஸசைஸ்ல 1 to 5, 7 to 11, 13, 15. சரியா, சாப்டர் 1ல பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் சாப்டர் 2 செகண்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, 3, 6, தேர்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ல 1, 3, 4, 6, 7, 8, 16 to 20. எக்ஸசைஸ்ல 1, 2, 3, 6, 10 to 16, 18, 19, 21, 23. செகண்ட் சாப்டர்ல. தென் தேர்ட் சாப்டர்ல செகண்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, 3, 5, தேர்ட் ரோமன் நம்பர்ல 2, 3, இல்லஸ்ட்ரேஷன்ல 2, 4, 5, 7 to 11, 16, 19, 21, 22. எக்ஸசைஸ்ல 1, 2, 4, 6, 10, 12, 16, 17, 22. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல செகண்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, 3, 4, தேர்ட் ரோமன் நம்பர்ல 1, 2, 5, illustration ப்ராப்ளம்ல 1, 2, 4, 7, 9, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 1 to 11. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, illustration ப்ராப்ளம்ல 1, 3, 4, 6, 7, 8, 13, 14, 15, 20, 23, 24. எக்ஸசைஸ்ல 1 to 10, 18, 19, 20, 23, 24, 25. சரியா, இதாவது ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்க்கான முக்கியமான 2 மார்க் தியரி, 3 மார்க் தியரி. இது 3 மார்க் தியரி இருக்கும், 5 மார்க் தியரியும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இதில் எல்லாமே கலந்து வந்துடும். சரியா, சரி, இது ஃபர்ஸ்ட் 5 சாப்டருக்கு இதை நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ அடுத்த 5 சாப்டருக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 6ல பாருங்க. சாப்டர் 6ல 2 மார்க் தியரியில கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 மார்க் தியரியில கொஸ்டின் நம்பர் 1, 2, இல்லஸ்ட்ரேஷன்ல 1, 3, 4, 5, 7, 10, 11, 17, 21. எக்ஸசைஸ்ல 1, 1ல இருந்து 8 வரைக்கும், 14, 15, 16, 18, 21. 7th சாப்டர்ல 2 மார்க்ல 1, 3, 4, 5, 3 மார்க்ல 1, 4, இல்லஸ்ட்ரேஷன்ல 1, 2,
3, 5, 7, 10, 12, 15, 19, 20. எக்ஸசைஸில் 1, 2, 3, 5, 6, 7, 10, 11, 12, 15, 16, 18, 19, 20. அதுக்கப்புறம் சாப்டர் 8ல் 2 மார்க்கில் 1, 2, 3, 3 மார்க்கில் 3, 5, இல்லஸ்ட்ரேஷனில் 1, 3, 4, 5, 7, 10, 11, 12, 13, 14, 15. எக்ஸசைஸில் 1 to 8, 10, 11, 12, 13, 14. 9th சாப்டரில் 2 மார்க்கில் 1 to 5, 3 மார்க்கில் 2, 4, இல்லஸ்ட்ரேஷனில் 1, 2, 3, 7, 13, 15, 17. எக்ஸசைஸில் 1, 2, 4, 7, 15, 17, 18, 19. அப்புறம் 10th சாப்டரில் இதில் எல்லாமே பார்த்துக்கிறேங்க. 2 மார்க்கில் 3 மார்க்கில் 1, 2, 4, 5. இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு 2 தான் இருக்குது. அது 2ஐயும் நல்லா தரவாக பார்த்துக்கங்க. சரியா? தட்ஸ் இட். இதான் வந்து நமக்கு அடுத்த 5 சாப்டர்ஸ்க்கான முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் தியரி, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம கேட்டுருவாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.